වනිතාභිමාන 2025 දය නගන වනිතා බලගැන්ම. Grand Finale. அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கங்கள். மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன் என்று பெண்மையின் புகழை பாடினார் வள்ளுவர். இங்கே பெண்கள் அழகில் மாத்திரமல்ல திறமையிலும் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எமது பெண்களை கௌரவிப்பதற்காக நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் முதல் தர வங்கி NDB ஆகியன இணைந்து 5வது தடவையாகவும் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்துள்ள ஸ்ரீலங்கா வனிதாபிமான 2025 மாபெரும் விருது வழங்கல் விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். பல்வேறு சவால்கள், மகிழ்ச்சி, அமைதி, அன்பு, ஆறுதல், தைரியம், வலிமை, பெருமை, வெற்றி மற்றும் தோல்வி இவை அனைத்தையும் சமமாக தாங்கக்கூடிய இயற்கையின் மிக அழகான படைப்பே பெண் எனில் அது மிக இல்லை. அதனாலேயே பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் தத்தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் தனித்துவமான திறனை கொண்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான இலங்கை பெண்கள் இந்த தருணத்தில் கூட பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அத்தகைய பெண்களை கௌரவித்து மகுடம் சூட்டும் நோக்கத்துடன் ஸ்ரீலங்கா வனிதாபிமான விருது வழங்கும் விழா 2020 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தன்று முதலில் நடத்தப்பட்டது. நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் சென்று துணிச்சலான பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை கௌரவிக்கும் இந்த பயணமானது 2019ஆம் ஆண்டு ஆரம்பமாகி இன்று வரை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. பாரம்பரிய இலங்கை திருநாட்டில் ஆண் தலைமைத்துவ குடும்பங்களில் பெண்களின் வழிகாட்டுதல்களின் ஊடாகவே அனைத்து கடமைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன. எனவேதான் பெண்கள் தலைநிமிர்ந்தால் முழு குடும்பமும் உயர்ந்த நிலையை அடையும் என்ற வலுவான நம்பிக்கையுடன் இந்த பணியை நாம் ஆரம்பித்தோம். ஒன்றாக எழுவோம் எனும் கருப்பொருளை தேசிய அளவிலான உந்துதலாக மாற்ற முடிந்துள்ளமையும் கூட ஒரு சாதனையாகவே காணப்படுகின்றது. வனிதாபிமான தேசிய அளவில் இலங்கை பெண்களுக்கான ஒரே மற்றும் மிக பெரும் வருடாந்த விருது வழங்கும் விழாவாக அமைந்திருக்கின்றது. இலங்கை பெண்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சந்தர்ப்பங்களை வழங்கும் ஸ்ரீலங்கா வனிதாபிமான எமது நாட்டு பெண்களின் தனித்துவமான திறன்களை தேடி இம்முறையும் கிராமங்களையும் கைவிடாது பயணத்தை முன்னெடுத்தது. இது போன்ற ஒரு பயணத்தின் போது நாம் சந்தித்த ஆயிரக்கணக்கான இலங்கை பெண்களில் தெரிவு செய்யப்பட்ட சிறப்பு தேர்ச்சி பெற்ற பெண்களை கௌரவிப்பதற்கான மிகச்சிறந்த நேரமே இது.
இந்த சாதனை பயணத்தில் சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கிய MTV சேனல் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல்ஸ்ரீ அவர்களை அன்போடு வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றோம். දෙයක් පටන් ගන්න හරි අමාරුයි. ඒ වගේම තමයි ඒ පටන් ගත්ත දේ ඉදිරියට ගෙන යන්න තවත් අමාරුයි. මම හිතන්නේ NDB බැංකුවත් නිවුස් ෆස්ට් එක් වෙලා ඒ අමාරු කාර්යය අවුරුදු 5ක් දක්වා අපි ඉදිරියට අරගෙන අවිල්ලා තියෙනවා. ඒක එක කණ්ඩායමකට කරන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි. කණ්ඩායම් කිහිපයක එකමුතුවෙන් කණ්ඩායම් කිහිපයක සහයෝගීත්වයෙන් එලි දැක් වූ ව්‍යාපෘතියක් බවට දැන් පත් වෙලා තිබෙනවා. මම මුලින්ම මේ කටයුත්ත ඉස්සරහට ගෙනියන්නට හැමදාමත් අපහා අත්වැල් බඳගත්ත NDB බැංකුවට අපගේ ස්තුතිය පිරිනමන්නට ඕන. විශේෂයෙන්ම සීමා සහිත කැපිටල් මහරජා සංවිධානයේ ගරු සභාපති ශෂි රාජමහේන්ද්‍රන් මහත්මයාණෙනි, ඒ වගේම සීමා සහිත කැපිටල් මහරජා සංවිධානයේ ප්‍රධාන විධායක නිලධාරී සුරේෂ් සිරිනිවාසන් මහත්මයාණෙනි, අනිකුත් සියලුම සමූහ අධ්‍යක්ෂවරුනි, නිලධාරී මහත්මීනි, බෙහෙවින්ම ස්තුතියි ඔබේ දායකත්වයට සහ සහයෝගයට මේ වැඩසටහන සාර්ථක කරගන්නට අපට දැක් වූ සහයෝගය පිළිබඳව. අපි ආරම්භ කරමු 2025 වනිතාභිමානී වැඩසටහන දැය නගන වනිතා බලගැන්වුම. අපි එක්ව නැගී සිටිමු. බොහොම ස්තුතියි. ஸ்ரீலங்கா வனிதாபிமான விருது வழங்கல் விழாவில் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட காத்திருக்கின்ற விருதுகளையே தற்போது நீங்கள் பார்த்திருந்தீர்கள். மாகாண மற்றும் நிறுவன தொழில்சார் போட்டி பிரிவுகளின் கீழ் 9 மாகாணங்களிலும் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளிலும் பல்வேறு திறமையாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இவர்களில் வெற்றியாளரை தெரிவு செய்வது என்பது அவ்வளவு இலகுவான காரியமல்ல. இருந்த போதிலும் கடந்த 5 வருடங்களாக எம்மோடு கரம் கோர்த்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற எமது நடுவர்கள் அந்த வேலையை சரியாக செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கான கௌரவப்படுத்துவதற்கான நேரமே இது.
பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் எவ்வித அழுத்தங்களுமின்றி தலையீடுகளுமின்றி சுதந்திரமாக சுயாதீனமாக தமது தீர்ப்புகளை வழங்கக்கூடியதாக இருந்ததாக இங்கு இருக்கக்கூடிய நடுவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே எமது நடுவர்களை கௌரவிப்பதற்கான நேரமே இது. மாகாண மட்டத்தில் கல்வி பிரிவில் வெற்றி பெற்ற நில்மா சமந்தி அலுத்கம அவர்களுக்கு தற்பொழுது நியூசிலாந்துக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மாகாண மட்டத்தில் சிறந்த இளம் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய KGS மனிஷா விக்ரமசூரிய அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வருடத்தின் சிறந்த சமூக சேவையாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிஷா ஷெரீப் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். விசேட தேவையுடையவராக சிறு பராயத்தில் இருந்தாலும் கூட தன்னை சார்ந்த சமூகத்தினருக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்து பல்வேறு சமூக சேவைகளை ஆற்றி சாதனை புரிந்தமைக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகின்றது. சர்வதேச அரங்கில் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய பதக்கங்களினால் எமது நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கக்கூடிய சந்திரிகா டி சில்வா அவர்கள் தேசிய மட்டத்தில் சிறந்த விளையாட்டுத் துறையில் சாதனையாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். தமிழர் தன் பண்பாட்டையும் கலாசாரத்தையும் வளர்ப்பதன் ஊடாக தமிழை வளர்க்க முடியும். இதில் கலாசாரம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மிகச்சிறந்த முக்கிய இடத்தை வகிக்கின்றன. அந்த வகையில் நடனத்துறையில் மாத்திரமின்றி கலை மற்றும் இலக்கிய பிரிவில் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரஜீவன் தர்மினி மாகாண மட்டத்தில் தேசிய ரீதியாக கலை பிரிவில் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இம்முறை ஸ்ரீலங்கா வனிதவிமான விருது வழங்கல் விழாவில் புதிதாக ஒரு விருது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கமைய வருடத்தின் சிறந்த டிஜிட்டல் வளர்ந்து வரும் தொழில் முயற்சியாளருக்கான விருதை தட்டிச் செல்கின்றார் அனோமா விஜய் துங்க அவர்கள்.
ஸ்ரீலங்கா வனிதாபிமான 2025 மாபெரும் விருது வழங்கல் விழாவில் வளர்ந்து வரும் சிறந்த தொழில் முயற்சியாளராக ரன்சிரினி கமகே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அயோமா நிஷாந்தி அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். Ladies and gentlemen, let's give a big round of applause for all the powerful ladies that took the stage right now, receiving the Vanithabhimana National Awards for the year 2025. பல்வேறு கனவுகளுடன் தொலைதூரம் சென்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் உழைக்கும் பெண்களை கௌரவிப்பதற்கான நேரமே இது. இந்த கௌரவிப்பினூடாக அவரோடு சேர்ந்து கடல் கடந்து பல்வேறு சவால்களையும் தாங்கி தைரியத்துடன் போராடிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்களும் வெற்றி பெறுவார்கள் என்பது திண்டம். ஸ்ரீலங்கா வனிதாபிமான ஆரம்பிக்கப்பட்டு 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த கனவு முதன்முறையாக உதயமானது. ஆம், நாட்டில் முதன்முறையாக புலம்பெயர பெண் தொழிலாளிகளை கௌரவிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மிக பெரும் செயல் திட்டமே அது. இன்று இந்த கனவு முதன்முறையாக உங்கள் முன் நனவாகின்றது. கேபிட்டல் மகாராஜா குழுமம் மற்றும் மகாராஜா ஊடக வலையமைப்பில் உள்ள எங்களை பொறுத்தவரையில் நவீன கால அடிமைத்தனத்துக்கு எதிரான பாலி செயல்முறையுடனான எங்கள் பங்களிப்பிலும் எமது பெண்களை பாதுகாப்பதற்கான எமது அர்ப்பணிப்பு தொடர்பில் நாம் தீவிர கவனம் செலுத்தினோம். இந்த விசேட திட்டத்துக்கு அமைய லக்மாலி விதானபதிரன, SW தம்மிகா பிரியதர்ஷினி, சுதாகரி ஆகியோர் இன்று கௌரவிக்கப்படுகின்றார்கள். பல்வேறு சவால்களையும் கடந்து அவற்றை தாண்டி மன தைரியத்துடன் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே உழைத்து எமது நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தந்து எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிக பெரும் பங்களிப்பை வழங்கிய பெண்களை நாம் கௌரவிப்போம் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களுக்கு உறுதிமொழியை வழங்கியிருந்தோம். அந்த உறுதிமொழிக்கமைய இப்போது அவர்கள் கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நிகழ்வில் உரையாற்றுவதற்கு நாம் அன்போடு மேடைக்கு அழைப்பது சிரச ஊடக வலையமைப்பின் பிரதானியும் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளருமான ஷெவான் டேனியல் அவர்களை. Thank you, ladies. Ayubowan, vanakkam and good evening. මම හිතන්නේ මෙතන සිටින සියලු දෙනා දන්නවා අපි මේ දුටු මේ හැම අවස්ථාවක්ම අපිට කොතරම් විශේෂද කියලා. ඇත්තටම ඇස්ෆල්ට් කඳුළු එන එක නවත්තන්න බෑ. මට මතකයි මීට වසර 5කට කලින් NDB බැංකුව සමග අපි මේ ආරම්භ කරපු ගමන මොනතරම් කටුක ගමනක්ද කියලා. කොවිඩ් ආවා, ඒ වගේම ආර්ථික ප්‍රශ්න ආවා. මේ හැම අවස්ථාවකදීම අපිට අවශ්‍ය නායකත්වය තිබුණා. ඒක අවස්ථාවකදීවත් අපේ මාධ්‍ය ජාලයට ඒ නායකත්වය ලබා දෙන ශෂි රාජමහේන්ද්‍රන් මහත්මයා මොනතරම් ප්‍රශ්න තිබුණත්, අභියෝග තිබුණත් මේ වනිතාභිමානය කියන කාර්යය නවත්තන්න තව අවුරුද්දක් පොඩ්ඩක් කල් තියන්න කියලා එක වතාවක්වත් කිව්වේ නැහැ. ඇත්තටම අපිටත් හිතා ගන්න බැරුණා එක්තරා අවස්ථාවකදී කොහොමද මේක කරන්නේ කියලා. නමුත් අපිට හිටියා අපේ සමාගමේ නායකත්වයේ වගේම විශේෂ බැංකුවක් අපත් සමග මේ කාර්යයේ මුල සිටම හිටියා. NDB බැංකුව. විශේෂයෙන්ම කැලුම් මහත්මයා සහ ඔහුගේ කණ්ඩායමේ නායකත්වය ඉතාමත්ම විශේෂයි. අපි හැමෝටම බලාපොරොත්තුවක් තියෙනවා අලුත් රටක්, නූතන රටක් නිර්මාණය වෙයි කියලා. A modern Sri Lanka. එහෙම රටක් නිකන් නිර්මාණය වෙන්නේ නැහනේ.
එතනට යනවා නම් අපි හැමෝම මහන්සි වෙන්න ඕන. හැමෝගේම දායකත්වය අත්‍යවශ්‍යයි. එක්කෙනෙක්වත් අපිට අත්හැරලා යන්න බෑ. බෙදෙන්න බෑ. අපි හැමෝම වෙනස්. වෙනස් වීම තියෙනවා, වෙනස්කම් තියෙනවා. ගැහණුයි පිරිමිත් වෙනස්නේ. නමුත් මොනතරම් වෙනස්කම් තිබුණත් ඒ එක්වීම නෙමෙයිද ලස්සනම අවස්ථාව. අනේ ඒ වගේ තමයි අපේ රටේ ලස්සනත් ඒ වෙනස් වීම තමයි. ඒ නිසා අපි නූතන රටක් ගොඩනගන්න අපිට බලාපොරොත්තුවක් තියෙනවා නම් වැඩේ ඉතාමත්ම සරලයි. පැහැදිලි. නූතන රටක් කියන්නේ මොකක්ද කියලා ඉස්සර අපි හිතන්න ඕන. අපි ලස්සන සිහින දකින්න මොන තරාතිරමක හිටියත් හැකියාව, දක්ෂතාවය, කැපවීම මේ ස්ටේජ් එකේ දැක්කා අපි ඒ කාන්තාවන් වගේ. එවැනි සිහිනයක් තියෙනවා නම් ඒ ස්ථානයට යා හැකි රටක්, නූතන රටක් නිර්මාණය කරනවා නම් බෙදිලා ඒ වැඩේ කරන්න බෑ. ඒ නිසා ඉතාමත්ම පැහැදිලි. අපිට බෙදෙන්න ඕන තරම් විදි හොයාගන්න පුළුවන්. බෙදලා ගහගන්න, එනකොටා ගන්න ඕන තරම් අපිට අවස්ථාව තියෙනවා. නමුත් අපි අපේ වෙනස්කම් පසකලා අපි එකට එක්වුණොත් අපිට නූතන රටක් අපේ දුවා දරුවන් වෙනුවෙන් ඒ බලාපොරොත්තුව, ඒ අපේක්ෂාවට ළඟා විය හැකියි. විශේෂයෙන්ම තමන්ට ලැබිය යුතු අවස්ථාවක් නොලැබීමත් කාන්තාවක් හැටියට, පිරිමියෙක් හැටියට නොලැබිය යුතු අවස්ථාවක් ලැබෙන රටක් තියෙන තාක්කල් අපි නූතන වෙන්නේ නැහැ. අපි නූතන වෙන්නේ නැහැ. එනිසා මේක හුදෙක් ත්‍යාග ප්‍රදානෝත්සවයක් නෙමෙයි. වසරක් පාසා NDB බැංකුවේ උදවියත්, සිරස මාධ්‍ය ජාලයේ අපිත්, නිවුස් ෆස්ට් මේ කාර්ය මණ්ඩලය මේ හැම වැඩක් අතර තමයි වනිතාභිමාන ඒ කාර්යය කරගෙන යන්නේ. ඒ නිසා අපි කියනවා මේ අවස්ථාව බලන් ඉන්න මේ ගම්වල, ඈත ගම්වල, නගරවල සිහිනයක් දකින්න බය දැරියන් නැති. අපි ඔබට කියනවා බය නැතුව ඒ සිහිනය දකින්න. බය නැතුව ඒ සිහිනය දකින්න. මෙතන ඉන්න හැමෝම ඉන්නවා ඔබ වෙනුවෙන් සටන් කරන්න. මෙතන ඉන්න හැමෝම ඉන්නවා ඔබ වෙනුවෙන් සටන් කරන්න. ඒ අනාගතය වෙතට පාලම හදන්න මෙතන හැමෝම දායක වෙනවා. ඒ නායකත්වය තියෙනවා මේ රටේ. ඒ පාලම කඩන්න, ඒ පාලම හදන එකට අභියෝග හෙලන්න එහෙම උදවිය ඉන්නවා නම් ඔවුන් කරන්න මොකද්ද? ඒ ලස්සන නූතන රට හැදෙන එක නවතින එක විතරයි. නවත්තන එක විතරයි. ඔවුන් හැදෙයි, රට කැඩෙයි. ඒකට අපි ඉඩ තියන්න ලෑස්ති නැහැ. Ladies and gentlemen, Your Excellencies, it's such an honor to be able to speak a few words at this incredibly special occasion. Women must be celebrated, and all of the young women watching Vanita Abhimani tonight on Sirasa TV, live or on YouTube, must think to themselves, yes, we can. We can not only achieve our dreams, but we can achieve the dream that we see of a modern Sri Lanka. Together we can. Thank you for your presence tonight, and congratulations to the winners. Thank you, Mr. Daniel, for those inspiring words. நிறுவன மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் முதலாவதாக வெற்றியாளராக தெரிவு செய்யப்படுகின்றார் சதுரி முனவீர அவர்கள். நிறுவன மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் இரண்டாவதாக வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுலேஷா பெரேரா அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறுவன மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொண்டு செல்கின்றார் ஹயன் சிங் விஜய் சிங் அவர்கள்.
மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆச்சாரியா பீரிஸ் ஜெயக்குடி அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நிலந்தி சிவபிரகாசம் அவர்கள். அடுத்ததாக நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் விருதை பெற்றுச் செல்கின்றார் லிண்டா அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் சந்தமினி பெரேரா அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் பேராசிரியர் நீலிகா மாலவிகை அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்த வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் குமுதிகா பெர்னாண்டோ அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் பெர்னடின் ஜெயசிங் அவர்கள். சக்தி கிரவுன் மற்றும் சிரச வாய்ஸ் ஆகிய போட்டிகளில் பங்கேற்று தமது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்ட அந்த இளஞ்சிறார்களின் அழகிய பாடலையே தற்போது நீங்கள் கண்டிருந்தீர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் பாக்யா இதமல்கொட அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் பிரின்சி மங்களிகா அவர்கள்.
நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் ஷிரோமால் குரே அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் ரிஷினி வீரரத்னா அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் தேஷிகா ரொட்ரிகோ அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் துலானி நிசாங்கா அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் பிம்ஷானி ஜாசிங் ஆராய்ச்சி அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் சுனிதா விஜயசூர்யா அவர்கள். நிறுவனம் மற்றும் தொழில்சார் போட்டி பிரிவில் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்கின்றார் வைத்தியவதி ராஜபக்ஷ அவர்கள். அடுத்ததாக மேடையில் உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது NDB வங்கியின் பணிப்பாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான கெலும் எதிரிசிங்க அவர்களை. සුබ සන්ධ්‍යාවක් සියලු දෙනාට. ජයග්‍රාහි පස්වන අදේරට ළඟා වී ඇති මේ මොහොතේ ශ්‍රී ලංකා වනිතාභිමාන වැඩසටහනේ ආරම්භය දෙස හැරී බැලීම වැදගත් කියා මම සිතනවා. මේ අනුව 2017 වර්ෂයේදී කාන්තාව සඳහාම වූ බැංකුකරණය නොහොත් බැංකින් ඔන් විමෙන් යන තේමාව යටතේ ඒ සඳහා කැපවුණු සැලැස්මක් හා බැංකුකරණ සේවාවන් රාශියක් අපි දියත් කරා. ඒ වසරේදීම NDB අර්ලිය නමින් කාන්තාවන්ම සඳහා වූ මූල්‍ය සැලසුමෙන් පටන්ගත් මේ ගමන වඩාත්ම තීව්‍ර වූයේ 2020දී ආරම්භ කරන ලද වනිතාභිමාන වැඩසටහන තුළින්. එය සාර්ථකව ඉදිරියට ගෙන යාමටත් ජනගත කිරීමටත් අතිමහත් ශක්තියක් වෙමින් අප සමග අත්වැල් බැඳගත්තේ කැපිටල් මහරජා සමූහයයි. වසර 5ක් පුරාවට අපගේ මේ වැඩසටහන ගැන විශ්වාසය තබමින් අප හා එක්වුණු සියලු කාන්තා ව්‍යවසායිකයින් සහ ඔවුන්ගේ පවුල්වල අයටත් දිරිමත් කර සියලු දෙනාටත් මම ස්තුතිවන්ත වෙනවා. தத்தமது துறைகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றது மாத்திரமின்றி அந்த துறைக்காக தம்மையே அர்ப்பணித்து சமூகத்துக்கு சிறந்த சேவையை ஆற்றியவர்களுக்காக வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருது தற்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. Ladies and gentlemen, the Vanitabhimana Lifetime Achievement Awards. Let's give them a big round of applause. These are the women who have been an inspirational character in the Sri Lankan society. வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர் விருது ஸ்ரீலங்கா வனிதாபிமான மாபெரும் விருது வழங்கல் விழா 2025 வனிதாபிநந்தன விருதை முதலாவதாக பெற்றுக்கொள்கின்றார் மெனிகே அத்தநாயக்க அவர்கள். Let's give a bigger round of applause, ladies and gentlemen, for Manike Attanayaka. அடுத்ததாக வனிதாபிநந்தன விருதை பெற்றுக்கொள்கின்றார் திலகா ஜினதாச அவர்கள். அடுத்ததாக வனிதாபிநந்தன விருதை பெற்றுக்கொள்கின்றார் அனோமா ராஜகருணா அவர்கள். Let's give a big round of applause, ladies and gentlemen, for Anoma Rajakaruna.
Thank you very much, Mr. Pereira. அடுத்ததாக வனிதாபிநந்தன விருதை பெற்றுக்கொள்கின்றார் வசந்தி சதுராணி அவர்கள். அடுத்ததாக வனிதாபிநந்தன விருதை பெற்றுக்கொள்கின்றார் வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்கள். Let's give a big round of applause, ladies and gentlemen, once again for Vasuki Jagadishwaran. Thank you very much for all the dignitaries who joined us in presenting this award. We wish you all the very best and congratulations, and keep empowering the women of the nation and being an inspirational character to all the generations to come. Thank you.
வருடத்தின் ஜனரஞ்சக பெண்ணை தெரிவு செய்வதற்கான அந்த இறுதி தருணம் தற்பொழுது வந்திருக்கிறது. யார் நீங்கள் தெரிவு செய்த அந்த ஜனரஞ்சக பெண்? இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு அதற்கான பதில் கிடைத்துவிடும். Ladies and gentlemen, the most popular women award for the year 2025 at Sri Lanka Vanitha Vimana goes to Anuvi Gunasekara. Congratulations, Anuvi. ஸ்ரீலங்கா வனிதாபிமான 2025 வருடத்தின் ஜனரஞ்சக பெண்ணாக தெரிவு செய்யப்படுகின்றார் அனுதி குணசேகரா அவர்கள். Miss Sri Lanka for Miss World 2020. Congratulations, Anuvi Gunasekara. Let's give a big round of applause for Anuvi Gunasekara, the most popular woman of the year 2025 at Sri Lanka Vanitha Abhimana. Congratulations to Tharindi Fernando, Shanudri Priyasad, Kanchana Anuradhi and Lochana Jayakodi as well for being nominated or rather selected to the top 5 finalists. On Sandaha Tyaga Pradhaneda me avastave sidhuvanava. Avasan pasdenatra Thora Patunu, Tharindi Pranandu, Shanudri Priyasad, Kanchana Anuradhi Saha, Lochana Jayakodi. Let's give a big round of applause, ladies and gentlemen, once again for the top 5 finalists of the most popular women of the year 2025. 2025 வருடத்தின் ஜனரஞ்சக பெண்ணாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனுதி குணசேகர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். Let's give one big round of applause once again, ladies and gentlemen, for Anuvi Gunasekara, the most popular woman of the year 2025. Thank you very much to our dignitaries who joined us in presenting this award. Thank you once again, ladies, and a big congratulations to all of you. பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் தத்தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய பெண்களை கௌரவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா வனிதாபிமான மாபெரும் விருது வழங்கல் விழா 2025 இத்துடன் இனிதே நிறைவடைகின்றது. Ladies and gentlemen, with that we conclude this year's grand finale of Sri Lanka Vanithabhimana 2025. Sri Lanka Vanitha Abhimana 2025 Dayanagana Vanitha Balakenwa Grand Finale.